இன்னைக்கு டிசிஎஸோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஹெட்லைன்ஸ் எப்படி இருக்கும்னா 13,000 கோடி ப்ராஃபிட்டு, 15,000 கோடி ப்ராஃபிட் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் அதை மட்டும் வச்சு நம்ம ஒரு டெசிஷன் எடுக்க முடியாது. ஓவராலாக 3 முக்கியமான ஃபண்டமெண்டல் ஃபேக்டரை நீங்கள் பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஃபேக்டர் ரெவென்யூ க்ரோத். நீங்கள் எப்படியா இருந்தாலும் ப்ராஃபிட் எப்படியாலும் மேனிப்புலேட் பண்ணிடலாம். பட் ரெவென்யூன்றது வந்து ஆக்சுவலாக கம்பெனியோட சேல்ஸ் எவ்வளோ நடக்குதுன்றதை வச்சு தான் அந்த கம்பெனி க்ரோ ஆகுதா இல்லையான்னு தெரியும். ஸோ ஓவராக இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணும்போது அந்த ரெவென்யூ க்ரோத் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கணும். ரெண்டாவது மார்ஜின்ஸ். ஒரு கம்பெனி 1000 கோடி ரெவென்யூ எடுக்குது. அந்த 1000 கோடி ரெவென்யூவில் ஒரு 100 கோடி மார்ஜின்னா ஆல்மோஸ்ட் 10% அவங்களுக்கு ப்ராஃபிட்டாக நிற்குது. அதே கம்பெனி அதே 100 கோடி ப்ராஃபிட் எடுக்குது. பட் ஆனால் ஃப்ரம் 2000 கோடி ரெவென்யூனா அவங்களோட மார்ஜின் பார்த்தீங்கன்னா 5% கம்மியாகிடுது. ஸோ யூஸ்வலாக ஐடி செக்டர்ஸுக்கு இந்த மார்ஜின் எப்போவுமே அதிகமாக தான் இருக்கும். அதுவும் கம்பெனிஸ் லைக் டிசிஎஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா 20%க்கு மேலே தான் இருக்கும். ஸோ இந்த மார்ஜின் அடி வாங்காமல் இருக்கா அப்படின்றதையும் நீங்கள் நோட் பண்ணணும். ஒரு சில டைம் சூப்பராக குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வந்திருக்கும். பட் ஸ்டில் அதோட ஸ்டாக் ப்ரைஸ் இறங்கும். ஏன்னா மூணாவது முக்கியமான ஃபேக்டர் தான் எல்லாருமே நோட் பண்ணுவாங்க. அது என்னென்னா ரெவென்யூ கைடன்ஸ். நம்மளோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணும்போது வாட் ஹஸ் ஹேப்பன் இன் த பாஸ்ட் அதை வச்சு தான் அந்த ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் ஆகும். பட் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் த ஃபியூச்சர்ன்றது தான் அந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட்டு கைடன்ஸாக சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கம்மிங் குவார்ட்டரில் நாங்கள் இவ்வளோ ப்ராஜெக்ட்ஸை மேபி வின் பண்ணலாம், இல்லைனா இந்த ஏஐனால எங்களுக்கு பயங்கரமாக டிஸ்டர்ப்ட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி பாசிட்டிவாக இருக்கும் இல்லை நெகட்டிவாக இருக்கும். இந்த கைடன்ஸ் எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்குன்றதை பொறுத்து தான் டிசிஎஸோட ஷேர் ப்ரைஸு மேலே போக போதா இல்லை கீழே போக போதான்றதே இருக்கும். ஸோ இன்றைக்கி டிசிஎஸோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறமா இந்த 3 விஷயத்தையும் ட்ராக் பண்ணி அதுக்கப்புறம் உங்களோட இன்வெஸ்டிங் டெசிஷன் எடுங்க.